நேற்று ஏதோ யார்கிட்ட சத்தம் போட்டுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, என்னாச்சு? ஒரு 300 ரூபாய்க்கு ப்ரௌனி வேணும்னு கேட்டான். சரிங்க, இதே நம்பர் தான் ஜிபே போட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போடுங்க அப்படின்னு ஃபேக்கான ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடிட் பண்ணி போட்டு வச்சிருக்கான். சரி, நான் உனக்கு ப்ரூஃபோட காட்டுறேன். எடிட்டிங் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இதுக்கு நான் ரிப்ளை ஒரு ஆடியோ ஒன்று போட்டேன், அதை கேளு. இந்த எடிட்டிங் சூப்பராக இருக்கு. 300 ரூபா போட்டேன்னு சொன்னீங்கல்ல, இந்த எடிட்டிங் சூப்பரு. ரெஃபரன்ஸ் நம்பர் அனுப்புங்க பார்க்கலாம், உங்க திருட்டு வேலையை கண்டுபிடிக்கிறேன். நான் கரெக்டாக தானே கேட்டிருக்கேன். அதுக்கு அவன் என்ன ரிப்ளை கொடுத்துருக்கான்னு பாரு. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, கிளம்புங்க. ப்ரௌனி வேணும்னு கேட்டால் கொடுங்க. லூசு மாதிரி பேசுறீங்க. நான் தான் பேமெண்ட் சென்ட் பண்ணிட்டேன்ல, ஏமாத்துறீங்களா அப்படின்னு போட்டிருக்கான். ஸ்க்ரீன்ஷாட்டை தான் நான் கேட்டேன், வேற எதுவுமே கேட்கல. நீ ஃபேக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இருந்தாலும் நீ ரெஃபரன்ஸ் நம்பர் கொடு, அந்த யூபிஐ ஐடி கொடு அப்படின்னு தான் கேட்டதில் என்ன தப்பு இருக்கு? இப்போ நான் அந்த ஏமாத்துறவனே கேட்குறேன். நீ ஏமாத்திட்டே நான் கண்டுபிடிச்சிட்டேன். மூடிட்டு போகிறது உனக்கு நல்லது. அதை விட்டுட்டு ஆர்கியூ பண்ணக்கூடாது. ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனிக்கும் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரௌனிக்கும் நம்மகிட்ட ஆஃபர் போயிட்டு இருக்கு, ஃப்ரீ டெலிவரி. அவங்களுக்காக இதை நம்மளால முடிஞ்சது செய்வோம். எத்தனை பேர் ப்ரௌனி வாங்க முடியாம இருக்காங்க, கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, அவங்களுக்காக கொடுப்போம். அதான், ஏன்னா இது நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்கறாங்க. ஆமா ஆமா ஆமா. ஓகே, எங்க நம்பர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன்.